Before this starts, I've just got a message for everyone, and I really do think it's needed. So, this is the message. Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. Let that sink in. மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. Yep, let that sink in. And பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துதலை விட்டு வாகனம் ஓட்டாதீர். வெல்கம் டு த VCU. கதை இப்போதான் ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இந்த கதையில 2 நண்பர்கள் ஒரே ஆசையோட வளர்ந்தாங்க. பணம். ஆசை இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா அந்த ஆசை பேராசையா மாறுறப்போதான் எல்லாம் மாறும். எல்லாம் மாறிச்சு. காசு அதிகமா எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிச்சாங்க. அங்கதான் முதல் தடவையா காளியும் விதுவும் இந்த சிண்டிகேட்டை பார்த்தாங்க. எல்லாருக்கும் பயம் அந்த சிண்டிகேட்டை பார்த்தா. எல்லாருக்கும் கொலை நடுங்கும் அந்த சிண்டிகேட்டை பார்த்தா. எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்க்கை ஒரு நொடியில மாறும்னு. அண்ட் அவங்களுக்கு மாறுறதுக்கு அந்த ஒரு நொடி வந்தது. விதுவும் காளியும் அந்த சிண்டிகேட் சேர்ந்தாங்க. வெட்டு, குத்து, போதை, அரசியல் எல்லாத்துலயும் கால் வச்சாங்க சிண்டிகேட்டோட. பணம் சம்பாரிச்ச ஸ்பீட்லயே காலமும் மாறிச்சு. 5 வருஷத்துல விதுவும் காளியோட விசுவாசத்தை பார்த்து அவங்களே இந்த சிண்டிகேட்டை பார்த்துக்கலான்னு எல்லாரும் நம்பிக்கை வந்தது. அந்த 2 பேரையுமே தொட அந்த ஊர்ல எவனும் இல்லை. ஏன், அந்த யமனே வந்தாலும் அவனுங்க 2 பேரையும் ஒண்ணுமே பண்ண முடியல. காளி ஆசைப்பட்ட மாதிரியே வெளியூர்ல போய் படிக்க ஒரு வாய்ப்பு வந்தது. நண்பனை விட்டு போறோன்ற வருத்தத்தை விட அவன் சாதிக்க போறான்ற சந்தோஷத்தோட சிண்டிகேட் காளியை அனுப்பி விட்டாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு விது சிண்டிகேட்டை தனியா பார்த்தான். 3 வருஷத்துல காளி அவனோட ஆசையை நிறைவேற்றிட்டு சிண்டிகேட் பார்க்க போனான். மறுபடியும் விதுவும் காளியும் ஒன்னா களத்துல இறங்கினாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அவங்க 2 பேரும் எதிர்பார்க்காத விஷயம் ஒண்ணு அந்த நாள் நடந்தது. இந்த சிண்டிகேட்டோட ஃபேக்டரியில ஒரு போலீஸ் ரைடு. இந்த சிண்டிகேட் மேல முதல் தடவையா ஒரு அடி விழுந்தது. வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்து கடந்து வந்தவனுக்கு முதல் தடவையா துரோகம்னா வாழ்க்கை என்னன்னு காமிச்சது. ஒரு துரோகி நண்பனை நான் சமாளிக்கலாம், ஆனா அது ஒரு நண்பன் துரோகியானா அது ஒரு கொலைக்கு சமம். முதல் தடவையா விதுக்கு முன்னால ஒரு முகம். IPS காளி விதுவும் காளியும் நேருக்கு நேரா மோதினாங்க. அந்த கொலை வெறியில விது காளிய கொன்னா. அதோட சேர்த்து இந்த சிண்டிகேட்டையும் அழிச்சான். அவனோட வாழ்க்கைன்னு நினைச்ச அவன் நண்பனை முதல்ல கொத்தின பிறகு எல்லாரோடையும் சிரிச்சு பேச தயங்கினான். இந்த உலகத்துல யாருக்குள்ள யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. சில வருஷத்துல எல்லாத்தையும் மறந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க தொடங்கினான். வேலைக்கு போய்
காசு சம்பாரிச்சு அவனோட குடும்பத்துக்கு அனுப்பி ஒரு சாதாரணமான மனுஷனா வாழ்ந்தான். ஆனா அவனை திருப்பி வாழ்க்கை மறுபடியும் நகரத்துக்கு கொண்டு போய் விட்டுது. விதுவுக்கு எதிர் ரோட்ல அந்த முகம், அதே கண்கள், அதே சிரிப்போட மறுபடியும் பார்த்தான். அவனோட கையாலே கொன்ன உருவம் மறுபடியும் அவனுக்கு முன்னால. அதிர்ச்சியில ஒரு சில நாட்களுக்கு விது காலிய ஃபாலோ பண்ணான். எங்க போறான், யாரோட இருக்கான், சிண்டிகேட் இன்னும் உயிரோட இருக்கா, இந்த எல்லா கேள்விக்கான பதில் தெரியறதுக்கும் ஒரே வழிதான் இருக்கு. அது அவனை தான் கேட்கணும். விது காலிய தூக்குனான். அவனோட வீட்டுக்கு கொண்டு போய் விசாரிச்சான். ஆனா விது கேட்ட கேள்விகளுக்கு அவன் எதிர்பார்த்த பதில் ஒன்றும் வரல. இந்த உருவம் அவன் காலியே இல்லைன்னு சொன்னான். எல்லாத்தையும் பண்ணவனுக்கு வேற வேஷம் போட்டு வாழ்றது கஷ்டம் இல்லை. விது அதான் காலி நடம் பிடிச்சான். ஆனா அந்த உருவம் நகரவே இல்லை. இது நம்புறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் செஞ்சா எல்லா கேள்விக்கான பதில்களும் வெளியே வரும். இது காலியா, இவன் உண்மையாதான் சொல்றானா? சில நாட்களுக்கு பிறகு அந்த உண்மை தெரிகிற நாள் வந்தது. அந்த உருவமோட டிஎன்ஏ காலியோட டிஎன்ஏ மேட்ச் ஆகல. அவனோட பேரு வீரா. விது வீரா கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். வீராக்கு நம்ப முடியல. அவனை போல ஒரு உருவம் இந்த உலகத்தில் இருந்ததுன்னு. வீரா விதுவோட கதையை கேட்டு கவலைப்பட்டான். என்னதான் இருந்தாலும் ஒரு நண்பனை இழக்கிறது, அந்த வலி அனுபவிச்சாதான் புரியும். காலம் போனது. விதுவும் வீராவும் ஒன்று கொண்டானாங்க. காலிய போல அவனோட இடத்துல வீரா நின்னா. வீரான்ற உறவு விதுக்கு நிம்மதியை கொடுத்தது. இவ்வளோ நாள் இல்லாத ஒரு சந்தோஷம் மறுபடியும் விது வாழ்க்கையில வந்தது. விது வீரால ஒரு புது சந்தோஷத்தை கண்டான். இவ்வளோ வருஷம் இல்லாத ஒரு சிரிப்பு. அப்பதான் தெரிஞ்சது காதல். வீரா ஒரு பொண்ணை காதலிச்சு கொண்டிருந்தான். வீரா விதுக்கு அவன் நான் சொல்ற வரைக்கும் விது அவனுக்கு எந்த விஷயமும் தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டான். காதலா? காதல். சரி பார்ப்போம். விது அவனோட சொந்த ஊருக்கு போக முடிவு பண்ணான். அவன் கிளம்பின பிறகு வீரா அவனோட ஆளை சந்திக்க போனான். காதல்னால இப்படி தானே, நண்பர்களையும் பார்க்கணும், அந்த பொண்ணையும் பார்க்கணும். சந்தோஷத்துல வீரா கிளம்புனான். ஆனா அவன் எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்தது. அவன் தூரத்துல பார்க்கும்போது அவனை போல ஒரு உருவம். அவன் காதலியை எங்க நிக்க சொன்னானோ அந்த இடத்துல இருந்து அந்த உருவம் வீராவை நோக்கி வந்தது. வீரா பயந்தான். அவன் காதலி ஓகேவா, அவளுக்கு எதுவும் ஆகலையா? வீராவுக்கு ஒன்றும் புரியல. அது காளியா? விது சொன்ன அந்த காளியா? விது கையாலே கொண்டு அந்த காளியா? அப்போ காளி இன்னும் சாகலையா? அவன் யோசிக்கிறதுக்குள்ளேயே அவனை மாதிரி இருக்க அந்த உருவம் இவனை நோக்கி வர ஆரம்பிச்சது. ஒரே மாதிரி ரெண்டு உருவங்கள், ரெண்டு வெவ்வேறு வாழ்க்கை, ஒரே உலகத்துல. அங்க விதுவோட குடும்பம் காத்திருக்க, இங்க ஒரு புது கதையே ஆரம்பிக்குது. இது முடிவில்லை, இதுதான் ஆரம்பம்.
இது எல்லாம் நடக்க விது அங்கே போகிறான்.